தந்தையுடைய மரணம், எங்கள் தந்தையுடைய தாயுடைய உறவுகளுடைய ஒரு மரணம் என்று வைங்கள். அப்படி மரணிக்கிற நேரத்தில் அன்றைய தினம் அவனது உறவு அழுகின்ற அழுகை, நாம் அழுகின்ற அழுகை மிக வீரியம் கொண்டது, மிகப்பெரியது. ஆனால் இதே மரணித்த நாள் அடுத்த வருடம் வரும். அவனால் நினைத்தால் அந்த அழுகை என்ன செய்ய முடியாது, அழ முடியாது. அந்த அளவுக்கு உணர்வுகள் என்ன செய்யாது, அதற்கு இடம் கொடுக்காது. அதற்கு அடுத்த வருடம் 2வது வருடம் அழுத அழுகை கூட என்ன செய்ய முடியாது, அழ முடியாது. இன்னொரு 30 வருஷத்துக்கு பின்னால் யோசிங்கன்னு சொன்னா, வாப்பா இருந்தாரு மரணிச்சாருன்றதை ஒரு செய்தியா என்ன செஞ்சிடுவோம், சொல்லிவிட்டு போய்விடுவோம். இதே தான் நம்மளோட பிள்ளைகள் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, சொல்ல போகுது. காரணம் என்ன என்று சொன்னால், மறதி என்கின்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், அப்படித்தான் படைத்திருக்கிறான். சில பொழுதுகளில் உயிருக்குயிரான நண்பன் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தித்தான் உயிர் நண்பன் என்று ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு காலம் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் வந்து போயிருக்கும். மறதி, மனிதனுக்கு மறதி என்பது சில பொழுதுகளில் பாதிப்பாக இருந்தாலும் இன்னும் சில நேரங்களில் என்ன செய்கிறது, அதை அல்லாஹ் தஆலா அருளாகவும் வைத்திருக்கிறான். அதனால தான் நிறைய கஷ்டங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம், நிறைய துன்பங்களை நாங்கள் என்ன செய்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். அதே பவரும் அதே வீரியமும் எங்கள் மனதில் இருந்தால் நாங்கள் பகைமை ஏற்படுகின்ற பின்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நட்பு கொள்ள மாட்டோம். எத்தனையோ விஷயங்கள் அந்த நிமிடத்தில் முடிவெடுத்தா எப்படி இருக்கும், இவனோடு எனக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது, தொடர்பு வைக்கக்கூடாது, இவனை கண்ட அது செய்யணும் இது செய்யணும் முடிவெடுப்பாங்க. அதே நபர் அதே இடத்துல அடுத்த நாள் எப்படி முடிவெடுக்கிறா, அப்படித்தான் மனித வாழ்க்கையில் 1000 சண்டை வரும், கோபத்தில் 1000 விஷயம் பேசத்தான் செய்வான்னு நினைக்கிறேன். என்ன காரணம், அவன் மறக்கிறான். அதை இயற்கையாக அவனுக்கு தெரிந்தோ தெரியாமல் அவன் என்ன செய்து விடுகிறான், மறந்து விடுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறதி என்பது அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்துகளில் ஒன்றுதான். அதனால தான் உங்களுக்கு தெரியும், ஹந்தலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேர் ரசூலுல்லாஹ்விட்ட ஒரு விஷயத்தை முறையிட்டார்கள். உங்களுடைய மஜ்லிஸில் இருக்கிற நேரத்தில் எமக்கு ஏற்படுகின்ற உணர்வு, எமக்கு ஏற்படுகின்ற ஆன்மீக மனோநிலை, குடும்பத்துக்கு போய் குழந்தைகளோட பழகி மனைவியோட நம்ம அதாவது சந்தோஷமா இருந்து விட்டு வெளியே வந்தோம்னு சொன்னா எல்லாமே என்ன செஞ்சிருது, எங்களுக்கு போய்விடுகிறதே அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அப்படித்தான் ஈமான் என்பது ஸாஅத்தம் ஃபஸாஅ, நேரத்துக்கு நேரம் என்ன செய்யும், மாற்றம் அடையும். நீங்க என்னிடத்தில் இருப்பதை போன்றே வெளியிலும் இருந்தால் என்ன நடந்திருக்கும், லசாஃபஹத்துக்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களோடு என்ன செய்திருப்பார்கள், முசாஃபஹா செய்திருப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே முன்னுரையாக நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், மனிதன் என்ற அடிப்படையில் என்ன செய்யும், மாற்றங்கள் இது போன்று நிறைய வரும். மனிதன் என்ற அடிப்படையில் மாற்றங்கள், மறதிகள் என்பது நிறையவே இது போன்று வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் எங்கள் வாழ்க்கை சிறந்து செல்வதற்கும் நல்ல முறையில் செல்வதற்கும் இதுதான் காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முன்னுரையாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மறதி என்பது அல்லாஹ் தஆலா பல இடங்களில் நம்மளுக்கு பாதிப்பாக இருந்தாலும் பல இடங்களில் அது என்ன, எமக்கு அருளாக ரஹ்மத்தாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறதியை எங்களுக்கு ரஹ்மத்தாக வைத்திருப்பதனால் தான் எங்களது மனோநிலைகள் என்ன செய்கின்றன, அந்தந்த நிமிடத்துக்கு இடையில் வித்தியாசப்படுகின்றன. நாம் சோதிக்கப்படுகிற நேரத்தில் அந்த சோதனைகளை கொஞ்சம் காலத்திலே மறந்து விடுகிறோம், பகைமைகளை நிறைய மறந்து விடுகிறோம். இதுதான் காரணம். அது ஒரு சைடில் பாதிப்பும் இருக்கு. நன்றி மறந்து விடுகிறோம், நன்மைகளை மறந்து விடுகிறோம், உதவிகளை மறந்து விடுகிறோம், மார்க்க விஷயங்களை மறந்து விடுகிறோம், தூரமாகி விடுகிறோம். இப்படி என்ற 2 விளைவுகளும் அதுக்கு என்ன செய்கிறது, இருக்கின்றன. ஒரு வகையில் ரஹ்மத்து, இன்னொரு வகையில் அது என்னது, எங்களுக்கு பாதிப்பு. அப்படி இருப்பதனால்தான் நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். பாருங்க, அதாவது ஒவ்வொரு நாள் ஜும்மாவுடைய அந்த காலையில் என்ன சூரத் ஓதுகிறோம், அதாவது சூரத்து சஜிதா ஓதுகிறோம். அதுக்கு பின்னால் என்ன செய்கிறோம், அதாவது ஹல் அத்தாலல் இன்சாரி சூரத்து தஹர் ஓதுகிறோம். இது போன வாரம் ஓதின சூரத் தானே. அதே ஞாபகத்தில் இருந்த திருப்பிய இந்த வாரம் நம்ம ஓதனதை திருப்பிய ஏன் அது சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அது மனதுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு ஒரு திருப்பி அழுத்தமாக சொல்லப்படுகிற நேரத்தில் ஒரு பதிவை ஏற்படுத்தும். அது மாத்திரமல்ல, நீங்கள் இது போன்ற நிறைய அம்சங்கள், உதாரணமாக இப்படி திருப்பி ஞாபகப்படுத்தும். குர்ஆனை நீங்கள் எடுத்து பாருங்கள். குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுங்கள் என்று ஒரு முறை சொன்னால் போதுமானது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு தடவை ஆர்டர் பண்ணால் அது கடமை. ஆனால் தொழுங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறா, நூற்றுக்கணக்கான இடங்களில் தொழுங்கன்னு சொல்லி தொழுகை நிறைவேற்றுங்கன்னு சொல்றான். ஒரு முறை நிறைவேற்றுங்கன்னு சொன்னாலும் கடமை தான், பல முறை நிறைவேற்றுங்கன்னு சொன்னாலும் கடமை தான். ஆனால் திருப்பி சொல்லப்படுவதற்காக, மனப்பதிவுக்காக. அதே போன்றுதான் உலகத்திலே மரணம் யாரும் மறுக்காத ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, யாரும் மரணத்தை மறுத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இல்லாமல் இருந்தாலும் சரி, மரணம் என்பது என்ன செய்கிறது, திருப்பி எமக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது.
திருப்பி திருப்பி எமக்கு ஞாபகம் ஊட்டப்படுகின்றது, திருப்பி திருப்பி எமக்கு சொல்லப்படுவதெல்லாம் அப்படி செய்யப்படுகிற நேரத்தில் தான் நமது மனப்பதிவுகள் அதிகரிக்கும். நாங்கள் அதில் நேரடி கனெக்ஷன் இல்லாது விட்டாலும் இன்டெரக்டாக ஒரு மன பாதிப்பு நம்மளுக்கு என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால் தான் மரணம் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முன்னுரையாக வைத்துக்கொண்டு முதலாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மரணம் என்கின்ற இந்த விஷயம் இவ்வளவு நிச்சயமானதாக இருந்தும் இவ்வளவு உறுதியானதாக இருந்தும் இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். மரணம், அழிவு, நான் சேகரிக்கின்ற சொத்துக்கள், எனது இன்பங்கள், எனது சந்தோஷங்கள், எனது வாழ்வு எல்லாமே நான் மரணிக்கின்ற அடுத்த கணமே மண்ணோடு மண்ணாக போகிறது என்பதை 100% மனிதன் தெரிந்திருந்தாலும் மதத்தை ஏற்றவர்கள், மதத்தை நிராகரித்தவர்கள், பெரிய அறிவாளிகள், அறிவற்றவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் என்று எவர்கள் எல்லோரும் தெரிந்திருந்தாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கை முறைமையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்காது. அப்படி ஒரு முரண், அதாவது நேர் முரண் வாழ்க்கையோடு நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழிய போகிறது, நாம் இல்லாமலாக போகிறோம் என்று தெரிந்தாலும் வாழ்க்கையுடைய முறைமை வேறு. இப்போ உதாரணமாக சவுதி அரேபியாவில் ஒருவர் 20 வருஷம் வாழ்கிறார். ஊருக்கு போய் பார்த்தீங்க என்று சொன்னால் 2 மாடி கட்டிடமாக இருக்கும், பெரிய வசதியான வீடுகளாக இருக்கும், அழகான தோட்டம் துறவுகள், இப்படி அழகாக இருப்பார். அந்த நாட்டில் பார்த்த ஒருத்தர் இவ்வளோ வாழ்றா, சவுதியில் இதை விட எப்படி வாழ்வார், நாட்டிலேயே எப்படி இருக்கிறாரண்டா, சவுதியில் அவரோட லைஃப் எப்படி இருக்கும் இங்கே பார்க்க வந்தா ஒரு பெட்டு போடுறதுக்கு என்ன செய்யாது, இடம் இருக்காது, ஒரு பேசி இருக்கிறதுக்கு ஒரு சேர் இருக்காது. என்ன காரணம், நான் இங்கே நிரந்தரம் இல்லைன்னு அவர் விளங்கி வச்சுக்கிறார். அவர் என்ன விளங்கி வச்சிருக்கிறான்னு சொன்னால், நான் இங்கே இருக்க போறதில்லை, நம்ம இடம் நம்ம நாடு இந்தியா தான், அங்கே தான் நான் போகணும், இலங்கை தான், அங்கே தான் நான் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும் என்கின்ற மன உணர்வில் அவர் கிளியராக இருக்கிறார். 30 வருஷம் இருந்தாலும், 30 விடுங்க 50 வருஷமே இங்கே இருந்தாலும் அவரது மனோநிலையில் அவர் திரும்பி செல்லுகின்ற உணர்வு அவருக்கு பதிஞ்சிருக்கிறதுனால அவர் ஒரு நாள் இங்கே என்ன செய்ய மாட்டாரு, கோடான கோடி சொத்து கொடுத்தாலும் அரசாங்கம் உங்கள் அனைவருக்கும் இலவசமாக காணி தருகிறது, விற்க முடியாது, வீடுகளை சம்பாதிச்சு என்ன செய்யுங்க கட்டிக்கங்க என்று சொன்னாலும் என்ன செய்ய மாட்டோம், நாம் ஒரு நாளும் கட்ட போறதில்லை. நமது மனோநிலை நாம் நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்கின்ற மனோநிலையில் நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் நம்ம இந்த நிரந்தரம் இல்லை என்று நினைக்கிற நேரத்தில் நம்ம நிரந்தரமாக வாழ தயாராக இல்லை. ஆனால் அப்படி வாழ்ந்தால் நேர்முரண். யார் எல்லாரும் கேட்பாங்க, எப்படி இது நீங்கள் இப்படி செய்கிறீங்களே, நீங்கள் தான் இப்போ நாட்டுக்கு போகிறீங்க தான், இங்கே அறிக்க போகிறீங்க இல்லை, ஃபெமிலி அங்கே தான் இருக்கும், திருப்பி அது வீடு, அப்படி என்று தான் எல்லாரும் என்ன செய்வார்கள், கேட்பார்கள் நேர்முரணாக. ஆனால் அதுக்கு மாற்றமாக உலக வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே ஒரு 30 வருஷம்டா முழு உலக வாழ்க்கையில் ஒரு 60 வருஷம், இங்கே ஒரு 30 வருஷம் சொன்னால் முழு உலக வாழ்க்கையில் எத்தனை வருடம், ஒரு 60 வருடம். அதுக்கு ஒரு காரணம் வைத்திருப்பார்கள். நான் முதலாவது உங்களிடத்தில் மனதோடு மனதாக பேச விரும்புகிறேன், அதனால் நான் விளங்கப்படுத்துகிறேன். அதுக்கு ஒரு காரணம் வைத்திருப்பார்கள். குழந்தைகள், மனைவி, இவர்களுக்கு நான் சொத்து என்ன செய்யணும், சம்பாதிக்கணும், அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது, அவர்களுக்கான ஒரு எதிர்காலம் இருக்குது, அதை நான் தான் என்ன செய்யணும், செய்து கொடுத்து விட்டு போக வேண்டும். இது ஒரு நாளும் பேசிக்கான காரணம் அல்ல, பிரதான காரணம் அல்ல. இந்த காரணத்துக்காகத்தான் மனிதன் சம்பாதிக்கிறான்னு சொன்னா, பில்கேட்ஸ், அம்பானி எல்லாம் இப்போ ஓய்வு பெற்றிருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும், ஓய்வு பெற்றிருக்கணும். ஏன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்காக ஒரு 5-6 குழந்தை இருக்குது, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 என்னது குழந்தை முடிஞ்சுது. அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுதானே, உனக்கு வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, அப்போ சம்பாதிக்கிறத நிறுத்த வேண்டியதானே. அந்த காரணமாக எல்லாம் மனிதன் அந்த என்ன செய்யலை, சம்பாதிக்கலை. அவரோட லெவலில் யோசிக்க நிற்கிறாங்க. இங்கே உள்ள ஒருவருக்கு வளமையாக ஒரு 3000-4000 சேலரி வாங்கி கிடைக்கிறாரு, அவருக்கு மாதம் 2 லட்சம் சேலரி கொடுத்தாச்சுன்னு வைங்களேன், 6 மாதத்தில் இங்கே விட்டு போயிடுவாரா, போக மாட்டார். அவருடைய மனோநிலை போக அவரை விடாது. ஆனால் ரீசனாக நம்ம என்ன செய்கிறோம், அதை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நேர்முரண் தத்துவத்தோடு தான் இந்த வாழ்க்கை என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்கு. அல்லாஹ் அப்படி தான் வைத்திருக்கிறான், இது நாங்களா தேர்வு செய்ததில்லை, அல்லாஹ் தாலா அப்படித்தான் வைத்திருக்கிறான். இந்த அது அற்புதமான மரணம் என்பது அழிவு, இல்லாமை, முடிவு என்று தெரிந்தும் நாம் எப்படி, அதாவது இந்த வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு வாழுகின்ற அந்த நேர்முடனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றோமோ அந்த மாதிரி வாழ்வதற்கு நாங்கள் என்னது தயாராக இல்லை. ரசூலுல்லாஹ் ஆர்வம் விட்டு தான் சொல்றாங்க, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். நீ உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்ன செய், அறிமுகமற்றவன் போல, ஒரு ஊருக்கு போன ஒரு புதியவன் போல வாழு, அல்லது ஆபிரு சபீல், என்னது பாதையை கடப்பவன் போன்று நீ வாழ்ந்து விடு. இரண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஊர்ல இருக்கிறவன் சொன்னா எப்படி இருக்கும்,
ஒரு வேற ஊருக்கு போன வேண்டாம், நம்ம இங்கே எடுக்கலாம், நாங்கள் வேற ஊருக்கு வந்திக்கிறோம். இது ஒன்று. இவன் வந்து என்ன செய்வான், அட்லீஸ்ட் ஒரு தற்காலிகமாக ஒரு வீடு வச்சிருப்பான், தற்காலிகமாக வசதி வச்சிருப்பான். ஏன்னா அவன் வேற ஊரில் போய் இருக்க போறான் தற்காலிகமாக. ஆனால் வழிப்போக்கன் வந்து தற்காலிகமாக கூட என்ன செஞ்சிருக்க மாட்டான், அதை வைத்திருக்க மாட்டான். அவனுக்கு தற்காலிகமாக எதுவும் இருக்காது, அவனுக்கு தங்குறதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் செய்து கொள்ளவும் மாட்டான். எங்கேயா போய் ஒரு இடத்துல கிடைச்சா சாஞ்சிட்டு போயிடும், இல்லைன்னா மழை வெயில்னு பார்க்காம போய்கொண்டே இருப்பான். எப்போ எது சிறந்தது உலக வாழ்க்கையில? வழிபோக்கனுடைய வாழ்க்கை. ஏன்? அவன் நிறைய பற்றற்றவனாக இருப்பான். குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். நீ வந்து இந்த உலகத்தில் அறிமுகமற்றவன் போற ஒரு ஊர்ல எப்படி அறிமுகமற்றவன் புதியவன் இருப்பான், அது மாதிரி அதையும் தாண்டி ஒரு நாள் இருக்க முடியும். எப்படி இருக்கணும்? வழிபோக்கனை போல என்ன செஞ்சிரு இருந்து விடு என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நேர்முரண் வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எல்லாரும் இயல்பாக தெரிஞ்ச விஷயம்.